Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK ஃப்ளாட்டில் வந்து இன்டீரியர் வந்து பண்ணியிருக்கோம். வெறும் கேபினெட்ஸ், வெறும் வார்ட்ரூப், பூஜா யூனிட், அதுக்கப்புறம் டிவி யூனிட், 2 வார்ட்ரூப்ஸ்ன்றது வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட் வீடியோன்றதுனால வந்து நம்ம ஃபைனல் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். செப்பரேட் வீடியோன்றது வந்து தனியாக வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து போட்டிருப்போம். நீங்கள் அந்த வீடியோன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரூப் இது வந்து கம்ப்ளீட் வீடியோன்றதுனால வந்து இதுக்கண்டி தனியாக ஒரு ஃபுல் வீடியோன்றது வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இந்த வார்ட்ரூப்போட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோன்றது வந்து அந்த வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அது கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இது வந்து ஃபுல் வீடியோன்றதுனால வந்து பூஜா ரூம், டிவி யூனிட், 2 வார்ட்ரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட், எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் போர்டுன்றது வந்து கொடுத்துருக்கும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட், அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட், டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 2 feet கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ராவர், லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ட்ரூப்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரூப், பட் ஏன்னா செப்பரேட் கேபினெட் வந்து கொடுத்துருக்கோம். 2 doors வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவர், அதுக்கப்புறம் ஹேங்கர், செல்ஃப் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட்ஸ் இருக்கும். வார்ட்ரூப் இன்சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. இன்சைடு வார்ட்ரூப் 7 feet ஹைட் இல்லை 8 feet ஹைட், விட்த்து வந்து பார்த்திங்கன்னா 4 feet, 2 feet, 1.5 feet, 3 feet, இந்த மாதிரி எந்த சைஸில் இருந்தாலும் கூட உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன்ன்றது வந்து நிறைய வந்து பண்ணிக்கலாம். செல்ஃப்ன்றது வந்து நிறைய கொடுத்துக்கலாம், கம்மியாக கொடுத்துக்கலாம். ட்ராவர் வந்து அதிகமாக போகும்போது காஸ்ட் அதிகமாகும். டேண்டம் போட்டுக்கலாம், எப்படி இருந்தாலும் கூட கொடுத்துக்கலாம். பட் என்னென்னா ப்ராக்டிக்கலாக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்காக வந்து ஒரு ட்ராவர், இதையே வந்து 2 ட்ராவர்ன்றது வந்து கொடுக்கலாம். பேசிக்காக ஒரு ட்ராவர், அதுக்கு கீழே வந்து எவ்வளோ ட்ராவர் இருந்தால் கூட கொடுத்துக்கலாம். நம்ம நிறைய வீடியோஸ்லாம் வந்து போட்டிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் செல்ஃப் நீங்கள் ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். பார்ட்டிஷன் கூட எப்படி இருந்தாலும் கூட 2D வந்து போடும்போது அது ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருவோம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபைனலைஸ்ன்றது வந்து பண்ணிக்கலாம். இது மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வார்ட்ரூப் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங். இது ஃபுல் வீடியோன்றது வந்து தனியாக வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். இது வந்து ஓவராலாக வந்து கவர் பண்ணுறேன், பூஜா ரூம், கிட்ஸ் எல்லாமே. அதனால் வந்து ஃபுல் வீடியோன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். யாராவது வந்து ஃபுல் வீடியோ வந்து பார்க்கலன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் கேபினெட் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் செப்பரேட் கேபினெட், இது வந்து வார்ட்ரூப், இது வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரூப், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரூப். பட் ஏன்னா செப்பரேட் கேபினெட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். லாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே கலர் தான். அதுக்கப்புறம் வந்து டம்மி, இந்த மாதிரி பீம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா, பீம் காலம் அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா நம்ம டம்மின்றது வந்து ஃபுல்லாத்தையும் கொடுக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் பேசியிருப்பேன். பட் என்னென்னா அப்படி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. வார்ட்ரூப் வந்து ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ வருதோ அது மட்டும் மைனஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் விண்டோலையும் சேம் அதே மாதிரி தான். விண்டோ இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எது இருந்தாலும் கூட அந்த வார்ட்ரூப் வந்து டிசைன் பண்ணுற பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட லுக்குன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த வார்ட்ரூப் வந்து இந்த இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவாய்ட் பண்ணாங்க. பட் என்ன ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கொண்டு வந்தோம். ஏன்னா நிறைய டவுட்ஸ் இருந்தது கிளைண்ட்டுக்கெலாம். ஏன்னா அந்த சைடு விண்டோ இருக்குது, இதோட கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா 600 பண்ணுவீங்க, அது வந்து எவ்வளோ வந்து 600 பண்ணால் விண்டோ வந்து உள்ளே போயிடும், இதெல்லாம் யோசிச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் இதெல்லாம் நவுத்தணும் அப்படின்னா டஸ்ட் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் ஒர்க்குன்றது வந்து அதிகமாகிடும். பட்ஜெட் இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் யார் க்ளீன் பண்ணுறது? நீங்கள் க்ளீன் பண்ணாலும் கூட அது ப்ராப்பராக க்ளீன் வந்து பண்ண முடியாது. ஏன்னா அது வேக்யூம் வச்சு ப்ராப்பராக டீப் க்ளீனிங்ன்றது வந்து பண்ணணும். நிறைய வந்து யோசிச்சுருந்தாங்க. பட் என்னென்னா அது ப்ராப்பராக நல்லா கரெக்டாக வந்து டிசைன் வந்து பண்ணோம் அப்படின்னா கரெக்டாகன்றது வந்து வரும். இது வந்து டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்டுக்காக திருப்பியும் சொல்கிறேன், ஒரு வீடியோ வந்து செப்பரேட்டாக வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். பேக் பேனலிங் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து 2 சைடு வந்து எம்போசிங் வந்து வர மாதிரி நம்ம டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்மால் டிவி யூனிட் தான். பட் என்னென்னா ஹைட் வந்து ஃப்ளோர்லேருந்து சீலிங் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருக்கோம். இதில் வந்து 2 ட்ராவர் 2 டோர் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். நான் கிட்டேருந்து காமிக்கிறேன் அதோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு.
இது வந்து பூஜா ரூம் இதுக்கண்டி செப்பரேட்டாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் வீடியோன்றது வந்து கம்ப்ளீட்டாக போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் அதோட ஃபினிஷிங். இதில் இருக்கிற சிஎன்சி டிசைன், அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபினிஷ், அதுக்கப்புறம் வந்து ஓமில் வர்ற அந்த க்ரூலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற சிஎன்சி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபினிஷிங்ன்றது வந்து ஃபுல் வீடியோவில் வந்து போட்டிருப்போம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளாஸி லேமினேட்ஸ். அதனால் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சிஎன்சி டிசைன் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து தெரியும். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.